ஒரு கிராமத்தில் ராமு சோமுன் ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ராமு நேர்மையானவர், எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்க்கமாக யோசித்து முடிவெடுக்கக்கூடியவர். சோமு கிட்ட நேர்மையும் கிடையாது, எதுவும் யோசிக்கிறதும் கிடையாது, நினச்சதும் அதை செஞ்சிருவார். சொந்த ஊருக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. ரெண்டு பேரும் காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பார்சல் மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. நல்லா கிஃப்ட் பேக் பண்ணி இருந்தது. அதை பார்த்ததும் சோமு ரொம்ப ஆசையாக அதை எடுக்க போகிறாரு. அப்போ ராமு சொல்கிறாரு, இது நமக்கு சொந்தமே இல்லை, அதனால் நமக்கு தேவையே இல்லை, நமக்கானது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சோமு அதை கேட்குற மாதிரி இல்லை. உடனே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பிரிக்கிறாரு. ஒரு பாம்பு அந்த பாக்ஸில் இருந்து வெளியே வந்து சோமுவை கொத்த பார்க்குது. ராமுவே முன் வந்து எங்களை மன்னிச்சிரு, தப்பு தான், இனி நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாம்பு ராமுவை பார்த்து, உன் நேர்மைக்காக நான் இவனை விட்டுட்டு போகிறேன், உன் ஃப்ரெண்டுக்கும் நேர்மை பற்றி சொல்லிக் கொடு அப்படின்னு பாம்பு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. சோமுவும் ரொம்ப பயந்துட்டாரு. தன் நண்பருக்கு நன்றி சொல்கிறாரு. நேர்மை இல்லாத செயலை செய்கிறத அன்னையோட தவிர்த்துட்டாரு. சிதறி கிடக்கிற தங்கம், அதுதான் சின்ன சின்ன ஆசையான ஃபோனு, டிவி, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு இதெல்லாம் முக்கியமே இல்லை. நல்லா படித்து முடித்ததும் கிடைக்க போகிற பெரிய புதையல் தான் முக்கியம். நன்றி, வணக்கம்.